எல்லாருக்கும் வணக்கமக்கா. இது அரண்மனை 4 வழக்கமான பேய் படம் தான். ஒரு தாய் நினைச்சா செத்து போன பிறகு பேயா வந்து கூட தன்னோட குழந்தைகளை பாதுகாப்பா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன்லாம் ஓகே தான். ஆனா அதே தாய்க்கு கிளைமேக்ஸ் முடிஞ்ச பிறகு 2 பீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு குளிக்க ஆட வச்சு படம் பார்க்குற பேச்சுலர் பசங்களை கிளுகிழுப்பா வீட்டுக்கு அனுப்புற மனசு இருக்க, அதுதான் சுந்தர்சி. இதுவும் வழக்கமான சுந்தர்சி பிராண்ட் பேய் காமெடி படம் தான். ஆனா கடைசி வரைக்கும் பேயை பார்த்து நமக்கு பயமும் வரல, காமெடிக்கு சிரிப்பும் வரல. ஆனா எதிர்பாராத விதமா தமன்னா சாவோட சென்டிமெண்ட் சீன்ல திமிர் படத்துல வடிவேல் வந்து ஹாஸ்டல் ரூமுக்குள்ள வச்சு பைலோட் அடி வாங்க வரலாம், அந்த சீன் நினைவு தொலைச்சிட்டு. அந்த சீனு மட்டும் என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பேயால செத்த தமன்னா ஆவியால இது சரி. ஆனா அதே பேயால செத்த தமனாவோட புருஷன், ஊர் பிரசிடண்ட் மவன், போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் ஏன் ஆவியா வந்து பழி வாங்கல அப்படின்னு என் கூட உட்காந்து படம் பார்த்த போடியும் கேள்வி மேல கேள்வி கேட்கான். அவனுக்கு தான் என்னால பயிர் சொல்ல முடியல. நேரம் போகலன்னு ஒரு பழைய பாலங்கணத்தையும் பாலடைஞ்ச கணத்தையும் ஒத்த பாட்டுக்கு ஆட வச்சு ஃபன் பண்ணிருக்காரு சுந்தர்சி. ஆனா அந்த பாட்டால நம்ம காது சவ்வு கிழிஞ்சதுதான் மிச்சம். சும்மா கிடந்த சங்க ஊதி கிடந்த கதையா செவனேன்னு கிடந்த லாரன்ஸ் இப்ப நானும் காஞ்சனாபுரம் எடுக்க போறேன் அப்படின்னு கிளம்பியிருக்காரு. இன்னும் என்னென்ன கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோம். அரண்மனை 4 இல்ல அரண்மனை 40 எடுத்தாலும் நாங்க அசராம பாப்பாங்க. வேறு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் ஓடிடில கொண்டு தாராளமா உங்க தலை நீட்டுங்க.